ஹாய்ங்க. இது பட்டுப்புழு வந்து 8வது வேலை அந்த மாரி எடுத்த வீடியோ தான். காலையிலேயே புழுவு கொஞ்சம் தலை வைக்கிற வேலை இருந்ததுங்க. இது இப்போ நான் அறுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். ஏன்னா காலையிலலாம் ஃபுல்லா பனி பெய்யறனால அப்போ நம்மளால அறுக்க முடியல. ஒரு 8 மணி இந்த மாரிங்கும்போது கொஞ்சம் லைட்டா வெயில் வரும்போது இப்படி அறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு தான் அறுத்து கொண்டு வந்து வைக்கலான்னு வந்துட்டோம். புழு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சுங்க. ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் குளிர்காலத்துக்கு அப்படி தான் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம தலை வைக்கிறது வைப்போம், அது வந்து எல்லாமே ஃபுல்லாக கொறிச்சு அந்த மாதிரி பண்ணிடும். அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். சரி, ஓகே, எப்படியோ ஒன்றுன்னு சொல்லிட்டு தலை வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டு குடோன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கணும். ஹீட்டுனா ரொம்பவும் ஹீட் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹீட்டில் இருக்கணும். குளிர் மட்டும்தாங்க இதுங்களுக்கு ஆகாது. சரின்னு சொல்லிட்டு தலை வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தவங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இன்பாக்ஸில் கேட்டிருந்தீங்க எனக்கு பர்சனலாக. அக்கா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ போடுங்க, புழு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா இந்த தடவை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா என்னோடய ஃபோனும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தனால எடுக்க முடியல. நான் உங்களுக்கு அடுத்த பேட்ச் எடுக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், எப்படி பட்டுக்கூடு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற வரைக்கும் நான் ஃபுல்லாகவே எடுத்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போடுறேன். சரின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வச்சுட்டு அத்தையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க தலை வைக்கிறதுக்காக. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா எதுவும் வேலை இருக்குதுன்னு சொல்லி கிளம்பிட்டனால நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வச்சுருந்தோம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செட்டெல்லாம் கூட்டி விட்டுலான்னு தான் கூட்டிகிட்டு இருந்தேன். இல்லைன்னா ஃபுல்லாகவே இந்த புழுவெல்லாம் கீழே விழுந்துட்டு எல்லாம் உழப்பிட்டு கிடக்குங்க. சரி, ஓகே, தலையை வச்சு முடிச்சாச்சு. புழுவெல்லாம் இப்படி தாங்க சாப்பிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.